கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாட்சி நேரத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை 25 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற ஏலிம் புதிய எருசலேம் சபையினுடைய தலைமை போதகரும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுமாக இருக்கிற பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்களுடைய சாட்சியை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி சந்தித்து ரட்சித்தார்? எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக முதலாவது என் பரலோக தகப்பனாகிய அருமை ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் மகிமைப்படுத்துகிறேன். இந்த அனுபவ சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாள் இது ஒரு வாஞ்சையுமாக இருந்தது. கர்த்தர் இதை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவனாகவும் பிறக்கலை. என் குடும்பமும் கிறிஸ்தவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி தான் எனக்கு இயேசு கிறிஸ்துன்னா யாருன்னே தெரியாத ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன் தான் நான். என்னுடைய குடும்பம் ஒரு இந்து மார்க்கத்தில் நான் அது வழிபட்ட ஒரு குடும்பம். இந்து மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த ஒரு குடும்பம். ஆனபடினாலே எனக்கு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த இந்து மார்க்கத்துக்குள்ள மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைஞ்சவங்களாக நாங்கள் இருந்தோம். அப்போது எங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் நல்லா இருந்தோம். எனக்கு எங்கள் அப்பா, அம்மா, நான், என் கூட பிறந்த என்னுடைய தங்கச்சி, 4 பேர் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். திடீர்னு சொல்லி ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலில் திடீர்னு அந்த அசம்பிளி, இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது வைக்கிற அசம்பிளியில் அந்த அசம்பிளின் டைமில் திடீர்னு ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கு, மார்னிங் ப்ரேயர். அப்போ அது நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு மயக்கம் போல் நான் அந்த அசம்பிளிலேயே விழுந்துட்டேன். விழுந்து கொஞ்ச நேரத்தில் தான் எனக்கு வலிப்பு மாதிரி வந்துடுச்சு. வலிப்பு மாதிரி ஒரு 2 மணி நேரம் அந்த வலிப்பு எனக்கு நிற்காம தொடர்ந்து வந்து வெட்டி என் உடம்ப நுர தள்ளி 2 மணி நேரம் நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாத அளவுக்கு மிகுந்த போராட்டம் வந்துடுச்சு. ஸ்கூல்ல எல்லாரும் பயந்து, பிரின்சிபல் பயந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி